Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. இப்போ நீங்க பார்த்த லைவ் டெமோவை இப்போ நம்ம அனிமேஷனா பார்க்க போறோம். பிளஸ் ஒர்க்கிங் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க போறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிட்ட ஒரு ரியல்மி டிவி நம்ம கிட்ட ஒன்று இருக்கு, ரைட்? அண்ட் அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு ரியல்மி ரிமோட்டோ கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது என் டைப் இருக்கு. ஸோ அதை நீங்க பாக்குறீங்க இப்போ, ரைட்? இந்த ரியல்மி ரிமோட் மூலியமா நம்ம ஏதாவது பட்டனை பிரஸ் பண்ணா டேரக்டா அந்த சிக்னல்ஸ் வந்து டிவிக்குள்ள போகும். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே நமக்கு ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியல்மி டிவியில இருக்கக்கூடிய ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பட்டன் இப்போ நான் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, ப்ரெஸ் பண்ண உடனேவே ஒரு ஐஆர் ஒரு 32 பிட் ஐஆர் சிக்னல்ஸ் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் சிக்னல்ஸ் வந்துட்டு ரிமோட்ல இருந்து வெளியில வருது. அந்த வெளியில வந்து டிவியை போய் ஹிட் ஆகுது. ஹிட் ஆயிட்ட உடனே நம்ம டிவியில நெட்ஃபிளிக்ஸ்னுடைய லோகோ வந்து நெட்ஃபிளிக்ஸ் ஆப் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரியல்மி டிவி ரிமோட் இல்லாம வேற ஏதாவது ஒரு லோக்கல் ரிமோட், எனி அதர் ரிமோட், ஓகே, எனி அதர் ஐஆர் பேஸ்ட் இருக்கிற ரிமோட் யூஸ் பண்ணி நான் டிவி கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத என்னோட டார்கெட் இருக்கும். இப்போ அது எப்படி பண்றதுன்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு நான் நடுவில் ஒரு மீடியம் இருக்கும். இதுதான் ஒரு கன்வெர்ட்டர் யூனிட் ஒன்று செட் பண்ணியிருக்கிறேன் நடுவில் வைக்கிற பாக்ஸ். இது என்ன, இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி நான் வந்துட்டு இந்த லோக்கல் ரிமோட் யூஸ் பண்ணி ரியல்மி டிவி கண்ட்ரோல் பண்றது இதை புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு ஐஆர் ரிசீவர் இருக்கும். ஓகே, இதான் அந்த டிஎஸ்ஓபின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐஆர் ரிசீவர். பார்ட் 2 வீடியோல அதை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ஐஆர் ரிசீவர் அது பல்ஸ் கூட ஏற்ற மாதிரி மாத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க பார்ட் 2 வீடியோ பார்த்தா தெரியும். இந்த வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த ஐஆர் ரிசீவர் என்ன பண்ணணும்னா டிவியில் இருக்கக்கூடிய டேட்டாவை வாங்கும், ரைட்? அது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகுது. அதை ரெண்டாவது இருக்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் நினைப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் ஒரு சின்ன ஒரு எல்இடி மாதிரி இருக்கும், எல்இடி பல்ப் மாதிரி இருக்கும். மார்க்கெட்ல சீப்பா கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பல்ப் தான் வந்து டைரக்டா டிவியோட கம்யூனிகேட் பண்ண போகுது. இதுதான் இதனுடைய கம்ப்ளீட் செட்டப், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிற இடத்துல நீங்க எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போட்டுக்கலாம். எஸ்டிஎம், பிக், இல்ல டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ டிஐ கண்ட்ரோலர் ஏதோ நீங்க டிவா ஏதோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான் அது. கோடிங் பண்ண தெரிஞ்சு நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சாம்பிள் கோடிங் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது STM32 அந்த போர்டு யூஸ் பண்ணிருக்கேன், நியூக்ளியர் போர்டு. ஓகேங்களா, ரைட்? சரி, இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சே இந்த லோக்கல் ரிமோட்ல வந்துட்டு இந்த பிங்க் கலர் பட்டனை பிரஸ் பண்றேன். ஸோ இந்த பிங்க் கலர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே இந்த ரிமோட் என்ன பண்ணும், ஒரு பஞ்ச் ஆஃப் 32 பிட்ட ஐஆர் சிக்னல்ஸை வந்துட்டு சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணி என்ன பண்ணா அந்த ஐஆர் ரிசீவர் வந்துட்டு அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுது, ரைட்டா? ரிசீவ் பண்ண உடனே அந்த டேட்டா என்ன பண்ணும், டைரக்டா இட்ஸ் கோஸ் டு மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ள போகுது, ரைட்? அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணுதா, ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி இந்த டேட்டாவா இருந்ததுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி நான் உங்களுக்கு பார்ட் 2ல சொல்லியிருக்கேன். இஃப் கண்டிஷனா போட சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இதுதான் ஒரு பெரிய இஃப் கண்டிஷன் போட சொல்லி கொடுத்துருப்பேன். அது நீங்க பார்ட் 2 பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு புரியும் எப்படி அந்த கோடிங் பண்ற ஐடியா இன்னும் கிடைக்கும் உங்களுக்கு, ரைட்? ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணிடுது, ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு கிடைக்குது அதுக்கு. ஸோ கோடிங் எப்படி பண்ணணும்னா, இஃப் இந்த குரூப் ஆஃப் நம்பரா இருந்ததுன்னா இதை பண்ணுன்னு சொல்ற மாதிரி, ரைட்? இப்போ அந்த டேட்டா அதுக்கு வந்துட்டதுனால டிரான்ஸ்மிட்டர் மூலியமா ஒரு டேட்டா அனுப்புது. என்ன டேட்டா அனுப்பணும்னா, இந்த ரியல்மி ரிமோட்டு நெட்ஃபிளிக்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணா ஒரு செட் ஆஃப் டேட்டா அமைச்சது இல்லையா, அதே மாதிரி சேம் டைம் ஃப்ரேம்லாம் மாத்தாம சேம் டேட்டாவை நான் இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமா அனுப்புறேன். இதுதான் கான்செப்ட்.
ஓகே. சோ அதே ஒரு டேட்டா வந்துட்டு டிவிக்கு ஹிட் ஆகுது. ஹிட் ஆனா அது நெட்ஃபிளிக்ஸ் வந்துருது. இதான் என்னுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கிறேன்னா, இந்த ரியல்மி ரிமோட் எனக்கு தேவையே இல்ல. இந்த ரியல்மி ரிமோட்ல கூடிய எல்லா ஃபங்ஷனாலிட்டியும் அந்த கன்வெர்ட்டருக்குள்ள போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, அத ட்ரிகர் பண்றது மட்டும் லோக்கல் ரிமோட்ல பண்ணா போதும். அது ட்ரிகர் மட்டும் பண்ணா போதும். ட்ரிகர் பண்ண உடனே டேட்டா டிவிக்கு தான் சென்ட் பண்ணிட்டே இருக்கும். லெட்ஸ் சே இந்த இப்ப ரியல்மி ரிமோட்ல வந்துட்டு யூடியூப் பட்டன பிரஸ் பண்ணா என் டிவில யூடியூப் வருது அப்படின்னா, இந்த லோக்கல் ரிமோட்ல இப்போ ரெட் கலர் பட்டன் எடுத்துக்கிறேன் இப்போ. இந்த ரெட் கலர் பட்டன் ஒண்ணு இருக்கு. நீங்க பார்க்க முடியுது உங்களால இப்ப அதுல. இந்த ரெட் கலர் பட்டன் மூலியமா பிரஸ் பண்ண ஒரு டேட்டா வந்துட்டு இப்போ அந்த ரிசீவருக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அது கண்ட்ரோலர் மூலியமா ஒரு ரெட் கலர் பட்டனா வந்திருக்கான்னு செக் பண்ணது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து யூடியூபோட டேட்டாவ டிவிக்கு அனுப்பும். அப்ப டிவில யூடியூப் வந்துருது. சோ இப்போ இந்த லோக்கல் ரிமோட்ட யூஸ் பண்ணி நம்ம டிவிய கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ன்றது தான் கான்செப்ட். எப்படி புரியுதுங்களா? சோ இந்த பண்றதுக்கு என்ன நாலேட்ஜ் நமக்கு தேவைன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐஆர் ரிசீவர். வர டேட்டாவ ரிசீவ் பண்றதுக்கான கோடிங் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கு அடுத்து டிரான்ஸ்மிட்டர். டிரான்ஸ்மிட்டர்னா ரீப்ரொடியூஸ் பண்றோம். ஆமா தானே? ரியல்மி இந்த ரிமோட் மாதிரியே டேட்டாஸ் நம்ம வந்துட்டு சென்ட் பண்றோம். இந்த டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணி. அதான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. இப்ப பார்த்தீங்க இல்லையா? சோ அதான் அதோட கான்செப்ட். சோ இதான். சோ இப்ப நம்மளால வந்துட்டு வர டேட்டாவ டிடெக்டும் பண்ண முடியுது. அண்ட் டேட்டாவ சென்டும் பண்ண முடியுது. ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சோ இது பண்ண தெரிஞ்சது அப்படின்னாக்கா, நெறைய விஷயம் நீங்க டெவலப் பண்ணலாம் இதுக்கப்புறம் நீங்க. இல்லையா? உங்களுக்கு டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கு. எனக்கு இன்னும் புரியலன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு கேட்கலாம். டெலகிராம் குரூப் இருக்கு. டவுட் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய டீச் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியும். சோ இன்னும் நெறைய சப்போர்ட் பண்ணுங்க. நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ. நெறைய பேர் சேரட்டும் வீடியோ. நெறைய பேர் பார்த்து யூஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணட்டும் அவங்களும். சோ தட்ஸ் இட் கைஸ். சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அனதர் பை ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் a nice day guys. Bye.